முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் இருந்தான். அவன் கடும் தவம் செய்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்களின் செருக்கால் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தினான். அவனது அட்டூழியங்கள் தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். தேவர்களின் துயரை களைவதற்காக சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். அந்த தீப்பொறிகள் ஒன்றிணைந்து அழகும் அறிவும் நிரம்பிய முருகப்பெருமானாக அவதரித்தது. சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டார். போருக்குச் செல்லும் முன்பு அவர் தனது தாயான பார்வதி தேவியிடம் ஆசி பெறச் சென்றார். தனது மகன் அதர்மத்தை அழிக்கச் செல்கிறானே என்று எண்ணிய அன்னை பார்வதி தனது முழு சக்தியையும் ஆற்றலையும் ஒன்று திரட்டினார். அந்த பராசக்தியை ஒரு கூர்மையான வேல் வடிவமாக மாற்றி முருகப்பெருமானிடம் வழங்கினார். அன்னை பார்வதி முருகனுக்கு இந்த வெற்றி படைக்கலமான வேலை வழங்கிய நாள்தான் தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரமாகும். இதுவே தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. தாயிடம் பெற்ற அந்த சக்தி வாய்ந்த வேலை கொண்டு முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிந்தார். இறுதியில் அசுரனை வதம் செய்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்டார். தீமை அழிந்து நன்மை வென்ற இந்த நாளைத்தான் நாம் தைப்பூசமாக கொண்டாடுகிறோம்.